ஆப்போசிஷன் பார்ட்டி நான் கடந்த 40 ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்த காங்கிரஸ் கட்சி இப்போ அகில இந்திய அளவில் அதனுடைய முகம் மட்டும்தான் இருக்கு. மற்றபடி அதனுடைய செல்வாக்கு தொடர்ந்து எல்லா ஊர்லயும் எழுந்துகிட்டு இருக்கு. இதனால தேசிய அரசியல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பாரதிய ஜனதாவை சுத்தி தான் அமையுமே தவிர மறுபடியும் காங்கிரஸ் கட்சி புத்துணர்ச்சியை அடைஞ்சு வரணும்னு சொன்னா அது நீண்ட காலத்துக்கு போகலாம். காரணம் என்னன்னா, திடீர்னு குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் இந்திய பிரதமரா உருவாயிட்டு அவங்க ஒரு பர்மனன்ட் செட்டப், அது RSS பேக்கிங்ல இருக்குன்றாங்க. எந்த பேக்கிங்ல இருந்தாலும் சரி, மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க. தேசிய அளவில் பாஜகவிற்கு ஒரு பிரதான எதிர்கட்சியாக, வலிமையான எதிர்கட்சியாக எப்படி காங்கிரஸ் செயல்படலை அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி தமிழகத்தில் அதிமுகவிற்கு எதிரான ஒரு வலிமையான கட்சியாக அதிமுக செயல்படலை அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருதுல்ல சார்? எடப்பாடி அவர்களுடைய இது என்ன ஆகுதுன்னு சொன்னா, மக்கள் மத்தியில கொண்டு போய் ரீச் பண்ற அளவுக்கு, ஒரு பரபரப்பு ஏற்படுத்துற அளவுக்கு அவங்க பண்ணல. ஒரு சைலண்ட் போக்கஸ்ல இருக்காங்க. ஒரு அமைதியா ஒரு இது பண்ணி பண்றாங்க. என்ன காரணம்னா, திமுகவை எடுத்துக்கிட்டா உதயநிதி ஸ்டாலின், வெற்றி கழகம் தாவகாவை எடுத்துக்கிட்டாக்கா விஜய், பாமக எடுத்துக்கிட்டா அன்புமணி. இந்த 3 ரேஷியோவில் தான் நீங்க இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு முன்னாடி ஒரு மெஜாரிட்டியான ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்கு சார், அதை விட்டுட்டீங்களே. இல்ல, சீமான் என்னன்றாருனாக்கா, இப்ப இளைஞர்கள் என்ன பண்றாங்க, அவரு விரும்புறாங்க, அன்புமணியை விரும்புறாங்க. அப்ப இளைஞர்கள் அப்படி அந்த பக்கம் போவாங்க. இந்த இளைஞர் அப்படின்னு குறிப்பிட்ட அந்த வயசு என்ன சார்? அன்புமணி அவர்கள் இளைஞர் அப்படின்னா அந்த இளைஞருக்கான வரையறை வயசு என்ன சார்? 40 வயசு வரைக்கும் நீங்க இளைஞர்களா சொல்லலாம். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு பன்னீர்செல்வம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. அரசியல் குறித்து நம்ம பேசணும், ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னா அந்த அரசியல் 2 விதமா பிரியுது. ஒன்று தேசிய அரசியல், ஒன்று மாநில அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு. தேசிய அளவிலான இந்திய அரசியல் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க சார்? தேசிய அரசியல் அப்படின்றது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதிக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ 3 டைம்ஸ் 3வது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக அங்கே பதவி வைக்கிறார். அவங்க என்னன்றாங்கன்னு சொன்னாக்கா, இந்து மக்களுடைய வாக்கு வங்கியை பிரதானமாக முன்னிலைப்படுத்தி அவங்க ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க. ஆனால் ஆப்போசிஷன் பார்ட்டி நான் கடந்த 40 ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருந்த காங்கிரஸ் கட்சி இப்போ அகில இந்திய அளவில் அதனுடைய முகம் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி அதனுடைய செல்வாக்கு தொடர்ந்து எல்லா ஊர்லேயும் எழுந்துக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி மாநில அளவில் ஒன்றா ஒரு மாநிலமாக கைப்பற்றிக்கிட்டே வருது. அப்போ காங்கிரஸ் கட்சி அந்த மாநிலனுடைய செல்வாக்கை இழந்துக்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்திங்கன்னா தேசிய அளவில் இன்னைக்கு ஒரு மொனாப்பலி, ஒரு டாமினேட்டட் பார்ட்டியாக இருக்கிறது எதுன்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அது அவங்களோட நாளுக்கு நாள் செல்வாக்கு வராங்க. பட் இந்த தேர்தலில் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு 30 தொகுதி ஃபுல் மெஜாரிட்டி வர்றதுக்கு குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உள்கட்சி பிரச்சனையினால், குறிப்பாக உத்தரப்பிரதேசம் போன்ற மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அந்த வேட்பாளர் தேர்வில் ஏற்பட்ட ஒரு தேக்கம் நிலை அவங்களுக்கு அது இந்த ஒரு ஃபுல் மெஜாரிட்டி வராததுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிடுச்சு. அதனால் இப்போ ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடும் பீகாரில் நிதிஷ்குமாரும் ஆதரவோட இந்த ஆட்சி கூட்டணி ஆட்சின்ற அடிப்படையில் இப்போ மத்தியில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இனிமேல் தேசிய அரசியலில் காங்கிரஸ் கட்சி பிஜேபியும் கூட்டணி அமைச்சு அதை ஓவர்லுக் பண்ணுறது அளவுக்கு சக்தி உருவாகுமா அப்படின்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அதனால் சிங்கிள் பார்ட்டியாக பாரதிய ஜனதா கட்சி தான் தேசிய அளவில் டாமினேட் பண்ணிக்கிட்டக்கூடிய ஒரு பார்ட்டியாக இன்னைக்கு அளவுக்கு இருக்குது. அதுக்கு
மதசார்பற்ற அணிகள்னு சொல்லி இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஆனால் அது ஆரம்பத்திலேயே தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்குள்ளார சலசலப்பு ஏற்பட்டு குழப்பங்கள் உருவாகி தனித்தனியாக வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி தனியாக போயிட்டாங்க. யார் பிரதமர் அப்படின்ற அந்த கோரிக்கையில் அவங்களால காங்கிரீட்டாக சொல்ல முடியாததுனால மாற்றி மாற்றி அவங்க தனித்தனியாக போயிட்டாங்க. இதனால் தேசிய அரசியல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பாரதிய ஜனதாவை சுற்றி தான் அமையுமே தவிர மறுபடியும் காங்கிரஸ் கட்சி புத்துணர்ச்சியை அடைஞ்சு வரணும்னு சொன்னால் அது நீண்ட காலத்துக்கு போகலாம். காரணம் என்னென்னா மாநில கட்சிகளில் டிஃபன் பண்ணி தான் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் காங்கிரஸ் கட்சிக்கு உருவாகி போச்சு. அதனால் அங்கே அவங்க கூட்டணி ஆட்சின்ற ஒரு முறையில் அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்த காலகட்டத்தில் தான் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அதிக அளவில் ஆளாகி மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டு பல பிரச்சனைகளெல்லாம் சந்தித்து ஆட்சியை இழக்க வேண்டிய ஒரு தருணம் உருவாயிடுச்சு. திடீர்னு குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் இந்திய பிரதமராக உருவாயிட்டு அவங்க ஒரு பர்மனெண்ட் செட்டப், அது ஆர்எஸ்எஸ் பேக்கிங்கில் இருக்குன்றாங்க. எந்த பேக்கிங்கில் இருந்தாலும் சரி மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க. அதனால் மக்கள் விருப்பத்தை யார் அதிக அளவில் பெறக்கூடிய அளவில் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி தான் மக்களினுடைய ஆதரவை பெறக்கூடிய அளவில் இந்தியா முழுவதும் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது வளரும் ஒரு இயக்கமாக இருக்குது. மோடியினுடைய செல்வாக்கு உலக அரங்கில் உயர்ந்து நிற்கிது. அதனால் அதை இப்போ எதிர்க்கட்சிகள் சரியான முறையில் கேள்வி கேட்கறதுக்கு கூட அவங்ககிட்ட ஒற்றுமை இல்லை. தனித்தனியாக பண்ணுறாங்க. ஏதோ காங்கிரஸ் கட்சி ஓரளவுக்கு மோடிக்கிட்ட கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ராகுல் காந்தி வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ பிரியங்காவை பொலிட்டிக்கல் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேலே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போனாலும் நான் 40 வருஷம் பத்திரிகையாளர்ன்ற முறையில் சொல்கிறேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். மோடி குறைந்தபட்சம் மோடின்றதை விட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தேசிய அளவில் தொடர்ந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்க தவிர அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மற்ற கட்சிகள்கிட்ட ஒற்றுமை இல்லை. இது தேசிய அரசியலில் நீங்கள் இப்படி பார்க்கலாம். மாநில அரசியல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இன்றைக்கி முலாயம் சிங் யாதவுக்கு பிறகு அகிலேஷ் யாதவ், அங்கே லல்லு பிரசாத் யாதவுக்கு பிறகு அவருடைய சன் தேஜஸ் யாதவ், நிதிஷ்குமார், அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி, இப்படி தெலுங்கானாவில் வந்ததுனாக்கா இது மாதிரியான காங்கிரஸ். இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் பிரிஞ்சிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துனீங்கன்னா தமிழ்நாடு இந்திய அளவில் மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்கிற பணியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டார். இவருடைய வெறும் முயற்சியில் தான் இந்தியா கூட்டணி உருவாச்சின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இவர் முயற்சி பண்ணி இதெல்லாம் கொண்டு போனார் இந்த மாநில அரசியலில். இப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் தமிழ்நாட்டில் ஒரு கடுமையான போட்டி இருக்கும். இல்லை, தேசிய அளவில் பாஜகவிற்கு ஒரு பிரதான எதிர்கட்சியாக வலிமையான எதிர்கட்சியாக எப்படி காங்கிரஸ் செயல்படலை அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தமிழகத்தில் அதிமுகவிற்கு எதிரான ஒரு வலிமையான கட்சியாக அதிமுக செயல்படலை அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருதுல்ல சார்? இல்லை, அதிமுக ஒரு எதிர்கட்சியாக தான் செயல்படுது. இருந்தாலும் அந்த வலிமையான எதிர்கட்சியாக அவங்க வலிமைனா எப்படி? அப்போசிட்ல மெஜாரிட்டி அவங்க தானே இருக்காங்க. வலிமையானன்றதுனாக்கா இல்லை, இப்போ திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது நமக்கு நாமே அந்த நடைப்பயணமாகட்டும் பல முன்னெடுப்புகளை எடுத்தார். எதிர்கட்சியா இருந்தாலும் தலைப்பு செய்தியை திறந்தாலே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் வர அளவுக்கு அப்போ எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு வர அளவுக்கு அப்போ ஒரு வலிமையான எதிர்கட்சியா அவங்க செயல்பட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு செயல்பாடுகள் இப்ப இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இல்லை, இருக்கு அந்த அளவுக்கு இருக்குது. எடப்பாடி அவர்களுடைய இது என்ன ஆகுதுன்னு சொன்னா மக்கள் மத்தியில கொண்டு போய் ரீச் பண்ணுற அளவுக்கு ஒரு பரபரப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு அவங்க பண்ணலை. ஒரு சைலண்ட் ஃபோக்கஸில் இருக்காங்க. ஒரு அமைதியாக ஒரு இது பண்ணி பண்ணுறாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகள். இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே யார் கூட்டணி அப்படின்ற நிலைமை சிங்கிளாக இருந்தது அதிமுக. அப்போ கூட கூட்டணிக்கு கட்சிகளே இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ தான் பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட கூட்டணியில் ஜாயின் பண்ணியிருக்கு. இப்போ பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்த கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி,
இந்த தேசிய திராவிட முன்னேற்றக் கழகம், இந்த ஜான் பாண்டியன் கட்சி, கிருஷ்ணசாமி கட்சி, இந்த மாதிரி கட்சிகள்லாம் கூட நாங்கள் யார் கூட இருக்கிறோன்றது இன்னும் ஓப்பனாக இன்னும் டெக்ளேர் பண்ணலை. பிஜேபி கூட்டணியில் நாங்கள் நீடிக்கிறோன்றதையும் உறுதியாக சொல்லலை. அதிமுக கூட்டணியில் இருக்கோன்றதையும் உறுதியாக சொல்லலை. தற்போதைக்கு வந்து 2 பேர் தான் கூட்டணி இருக்காங்க. இப்போ இந்த 2 பேருடைய கூட்டணி வந்து ஓரளவுக்கு இது வரும். இடைப்பட்ட நேரத்தில் தான் புதுசாக நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம்னு ஒன்று வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வெற்றி கழகம்னு ஆரம்பித்து அது வந்து 18 வயசுக்கு மேற்பட்ட புதிய வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, இளம் தலைமுறையினர்கள் வந்து அதிக அளவில் வந்து அந்த கட்சியோட டைப்பில் இருக்காங்க. அப்போ இளைஞர்களை அதிகம் உள்ள கட்சி. இப்போ நீங்கள் எதிர்கால அரசியல் தமிழ்நாட்டில் எப்படி போய் சேரும் அப்படின்னு சொன்னால், திமுகவை எடுத்துக்கிட்டால் உதயநிதி ஸ்டாலின், வெற்றி கழகம் தாவகாவை எடுத்துக்கிட்டாக்கா விஜய், பாமகவை எடுத்துக்கிட்டால் அன்புமணி. இந்த 3 ரேஷியோவில் தான் நீங்கள் வந்து இளைஞர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு முன்னாடி ஒரு மெஜாரிட்டியான ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்கு சார். அதை விட்டுட்டீங்களே. இல்லை, சீமான் வந்து என்னன்றாருனாக்கா அவருடைய பாலிசி, அவருடைய கொள்கைகள், அவருடைய இது தனித்து போட்டின்ற அந்த நிலையில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் இந்த 2 கட்சியும் ஓவர்லுக் பண்ணி வர முடியாது. நீங்க ஓட்டுகள் அவங்களுடைய ஒரு கூடுதல் பலமே வந்து அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, ஓட்டுக்களை வாங்கலாம். நீங்க ஓட்டுகள் வாங்குறது எதுக்கு? இந்த ஒரு முறை 26 தேர்தலில் சந்திச்சுட்டு ஓட்டு வாங்கியிருக்கலாம். இப்போ 30 லட்சம் ஓட்டு 50 லட்சம் ஓட்டை மாற்றலாம். வாட் இஸ் த யூஸ்? நான் என்ன சொல்ல வரேன், 30 லட்சம் ஓட்டை விட நீங்கள் 10 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாலும் ஒரு எம்எல்ஏவை நீங்கள் உருவாக்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய குரல் தமிழ்நாடு பூரா ஒலிச்சிக்கிட்டு இருக்கும்ல. அதுக்கு என்ன வழி? நீங்கள் என்னைக்கு வந்து இப்போ இந்த கடல் வத்தி கருவாடு சாப்பிட்ற கதை தான் சில கட்சிகளுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த மாதிரி செட்டப் வந்து தமிழ்நாட்டில் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அதிமுக இல்லைன்னா திமுக, திமுக இல்லைன்னா அதிமுக, இந்த செட்டப். இப்போ வந்து இந்த இது அப்படியே மாறுது, இந்த கண்ணோட்டம் திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு மாறுதா? ஒரு இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாது. அதுக்கு ரொம்ப லாங் டைம் ஆகும். இன்னும் நீங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு தான் காம்படிட்டராக வந்து பிஜேபி வர முடியும் தமிழ்நாட்டில். அதுக்கு முன்னாடி இந்த 2 எலெக்ஷன் வரைக்கும் நீங்கள் வர முடியாது. ஏன்னா இவங்க கூட்டணியில் தான் போகணும். பிஜேபிக்கு வந்து பேசிக்காகவே ஒரு கெட்டப்பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், தோழமை கட்சியான அதிமுகவையும் பலகீனப்படுத்துகிறாங்க, எதிர்கட்சியாக நினைக்கிற திமுகவை இந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அதனுடைய அவுட்கம் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கெட்டப்பேர் வந்து இருக்குது. ஒரு கள்ள கூட்டணி நீடிக்கிறதாவும் ஒரு அதுதான் நான் சொல்ல வரேன். இவங்க வந்து ஒரு வித்தவுட் அக்ரிமெண்ட், ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு இதில் லீட் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஓப்பன் அக்ரிமெண்ட், ஒரு திரைமறைவு உறவு அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஒரு உறவு இருக்குன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் நினைக்கிற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கைகள் இருக்கு. புரியுதா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கைகள் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவோட பாரதிய ஜனதா கட்சி உறவு இருக்கு. அதுக்கு காரணம் நாணயம் வெளியிடுறது, அப்புறம் இந்த சிலை திறப்பு விழா நடத்துறது, இந்த மாதிரியான பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் பாரதிய ஜனதா கட்சியோட தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தை வந்து உருவாக்கிடுறாங்க. இது மக்கள் மனதில் இருக்குது. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வர்ற தேர்தலில் 4 அணி உருவாகி நின்றுதுன்னா டிஎம்கேவுக்கு தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 1. 2வது, அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் மற்ற எல்லா கட்சிகளும் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபைட்டுக்கு கொண்டு வரணும். அப்படின்னு சொன்னால் டிஎம்கேவுக்கு டஃப் ஃபைட்டு கொடுத்து ரீப்ளேஸே பண்ணலாம். அந்த அளவுக்கு இவங்க மக்கள் செல்வாக்கை வந்து பெற முடியும். கூட்டணி தான் இங்கே வந்து ஒரு இதுவாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுகவை தவிர வேற எந்த கட்சியும் தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைச்சதா வரலாறே கிடையாது. ஃப்ரம் த பிகினிங் 60-62 பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சதே கிடையாது. கூட்டணி வச்சும் தோல்வியை சந்திச்சிருக்க தவிர, ஆட்சியை இழந்திருக்க தவிர ஆட்சிக்கு வந்ததா இல்லை. ஆனால் அதிமுக ஜெயலலிதா தலைமையில் தனித்து போட்டியிட்டு 234 தொகுதியிலும் இரட்டையிலையில் நின்று அவங்க வின் பண்ணியிருக்காங்க, ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அந்த சாதனையை நாம் தமிழர் கட்சி வருங்காலங்களில் முறியடிக்க வாய்ப்பு இருக்கா சார்? சான்ஸே கிடையாது. என்ன காரணம்னு சொன்னால், அவர் நல்லா பேசுகிறாரு, நல்ல இளைஞர்களை சொல்கிறாரு, இளைஞர்களை நம்ப வைக்கிறாரு.
இளைஞர்களை எழுச்சியாக உற்சாகப்படுத்துகிறாரு, இதெல்லாம் நடக்குது. ஆனால் ஓட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னால் இது வரைக்கும் அவர் 30 லட்சம் ஓட்டுகளை வாங்கியிருக்கிறாரு. அதை கம்பேர் பண்ணி பார்த்தா தமிழ்நாட்டில் இப்போ இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட கட்சிகளில் அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சின்ற வரிசையில் சீமான் முன்னிலையில் இருக்கார். ஏன்னா கமலஹாசன் இல்லை, பாமக இல்லை, இந்த தேமுதிக இல்லை, இவர் இந்த கட்சி விஜயகாந்த் அதான் அது தேமுதிக இல்லை, இந்த மாதிரி யாருமே இல்லை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா சீமான் வந்து இந்த 3வது அணின்ற நிலைமையில் இருக்கார். பட் தமிழ்நாட்டில் வந்து வலுவான ஒரு ஜாதிய பின்னணியை கொண்ட ஒரு வலுவான அமைப்பாக இருக்கிறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. இப்போ அந்த கட்சிக்குள்ளே இருக்க நிலவர ஒரு இந்த பிரச்சனைகள் வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இப்போ வந்து உருவாயிடுச்சு. அதில் அப்பா மகன் அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடாது. நிறுவனருக்கும் கட்சி தலைவருக்கும் உள்ள பிரச்சனையாக தான் இதை பார்க்கணும். அப்போ நிறுவனர் வந்து அவர் எப்பயுமே சுப்ரீம். அப்போ தலைவரை வந்து அவரே நியமனம் பண்ணிவிட்டு இப்போ அவரை வந்து அவர் குறை சொல்கிறதுன்றது வந்து மக்கள் மத்தியில் எடுபடாது. ஸோ நீங்கள் நல்ல மகனாகவே இருக்க முடியாத ஒருத்தரை அந்த கட்சியின் தலைவராக ஆக்கிட்டு இப்போ வந்து குறைகளை சொல்கிறது நியாயமற்றதை தான் எல்லாராலும் பார்க்கப்படுது. அதுதான் அப்படி தான் பார்ப்பாங்க. இப்போ இளைஞர்களை வந்து என்ன பண்ணுறாங்க, அவர் விரும்புகிறாங்க, அன்புமணியை விரும்புகிறாங்க. அப்போ இளைஞர்கள் அப்படி அந்த பக்கம் போவாங்க. இந்த இளைஞர் அப்படின்னு குறிப்பிடுற அந்த வயசு என்ன சார்? அன்புமணி அவர்கள் இளைஞர் அப்படின்னா அந்த இளைஞருக்கான வரையறை வயசு என்ன சார்? 40 வயசு வரைக்கும் நீங்கள் இளைஞர்களாக சொல்லலாம். இளைஞர்கள் வந்து இன்னைக்கு கண்டிஷனில் ஓட்டுரிமை வந்த பிறகு டீனேஜ்னு சொல்லுவோம். அப்போ 18, 19, 20 அப்படி அதில் இருந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷத்தை நீங்கள் இளைஞர்களுக்கான ஒரு ஃபார்முலான்னு சொல்லலாம். அதான் 40 வயசு. 40 வயசுக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் இளைஞர்கள் தான்ன்ற அந்த கோட்டாவில் தான் வருவாங்க. திரு அன்புமணி அவர்களுக்கு 40 வயசு அப்படின்றீங்களா? இல்லை அன்புமணிக்கு இப்போ 50 வயசு 55 வயசு ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் அவர் வந்து அதுக்கான ஃபிசிக்கல் இதுதான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ விஜய் வந்து என்னத்தை நீங்கள் எந்த கணக்கில் எடுத்துக்க முடியும்? இல்ல இளைஞர்களுக்கானவர் நான் சொல்லல. அன்புமணி அவர்கள் இளைஞர்களை விரும்புறாங்க. இல்ல தலைவர்கள் வந்து தலைவருக்கு ஏஜ் 40க்குள்ள இருக்குதான்றது கொஸ்டினே கிடையாது. ஆனா 40 வயசு உள்ளவர்கள் பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியுடைய தலைவர்கள் பட்டியல் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் தான் ரேஸ்ல நிற்பாங்க. ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல, அந்த மாதிரி ரேஷியோவில் இப்படி தான் வந்து நிற்பாங்க. நீங்கள் அதுதான் மெயினாக எடுத்துக்கணும். இப்போ அதிமுக அப்படின்னா எடப்பாடி அவருக்கு பின்னாடி இந்த அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து வந்துட்டார். அடுத்து ஒரே ஒரு சான்ஸ் தான் அவருக்கு இருக்குது. 2026 ஆட்சியை வந்து அவரால் கைப்பற்ற முடியல அப்படின்னு சொன்னால் அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கும், எடப்பாடின்ற ஒரு தலைமை இருக்குமான்றது கொஸ்டின். அதை சொல்ல வரேன். ஒரு பத்திரிகையாளராக நான் என்னுடைய பார்வையில் நம்ம எந்த கட்சியை சார்ந்த ஆளும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. பேசிக்காக நீங்கள் சொல்லணும்னா நான் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஆள். நான் இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போகிறேன். ஒரு பத்திரிகையாளராக இருக்கேன். நான் 40 வருஷம் பத்திரிகையாளராக இருக்கேன். பட் அந்த நோக்கத்தில் பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த கட்சி கூட்டணியில் இருந்தோன்னா கூட்டணிக்கு ஓட்டு போடுறோம். இப்படி தான் பண்ணுறோம். நம்மளுடைய விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து சொல்கிறது வந்து 100% உண்மையாக இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் 75% உண்மையாக இருக்கணும். நீங்கள் அதுக்கான பார்ஷியாலிட்டியாக நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து செயல்படக்கூடாது. அந்த நோக்கத்தில் நான் சொல்கிறேன். எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி தான். அந்த உள்கட்சி பிரச்சனையை வந்து அவர் ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்காரு. ஆனால் வெளியே இருந்து வரக்கூடிய அந்த ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, அவருடைய காதை அடைக்குது. அவருக்கு என்ன எடுத்துக்கிறது எதை எடுத்துக்கக்கூடாதுன்ற நிலைமையில் அவர் இருக்கார். அதனால் அந்த கட்சியை வந்து இப்போ கட்டுக்கோப்பாக அவர் வந்து வச்சிருக்கிறாரு. வர்ற தேர்தலில் தான் ரெட்டையில் கிடைக்குமா கிடைக்காதா, இவர் நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரா, பிஜேபி ப்ரெஷர் கொடுத்து இது எல்லாரையும் ஒன்றா சேர்க்குமா சேர்க்காதா, இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலைகளெல்லாம் கடந்து கட்சி இது வரைக்கும் அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு திறமை இருந்தால் தான் நடத்த முடியும். அதுக்கு வந்து ஒரு பேக்கிங்கோடு அவர் இருக்கார். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் 4 வருஷம் ஒரு ஆட்சியை நடத்தினது, அது போனது, அது வந்ததெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு, அடுத்த வாய்ப்பு நம்பிக்கையோடு அவர் காத்திருக்கார். அவ்வளோதான். இதுதான் இப்போதைக்கு அவர் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல முடியும். மாநில அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது.
ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில அரசியலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, தேசிய அரசியலுக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க வாக்காளர்கள். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கொஞ்சம் மைக்ரேட் ஆகுது. தேசிய அரசியலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைன்ற ஒரு நிலை, தேவைன்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இப்போ போன எலெக்ஷனில், எம்பி எலெக்ஷனில் நிற்கும்போது 11%, 18% அந்த கூட்டணி கட்சிகள் வாங்கியிருக்குதுன்றதுக்கு அதுதான் ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். அந்த நிலைமை இருக்குது. மாநில அரசியல் குறித்தும் தேசிய அரசியல் குறித்தும் நிறைய விஷயங்களை எங்கள் கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சிமா.